Let me sing a kutti story. Pay attention, listen to me. அனைவருக்கும் வணக்கம். தேன் சிட்டில் வெளிவந்த கதை எழுதிய மருத்துவர் என்ற கதை. ஒரு சிறுமி தன்னோட பாட்டியோட திருவிழாவுக்கு போயிருந்தா. ஒரு திருடன் அந்த சிறுமியை மிரட்டி காலில் இருந்த கொலுசை திருடிட்டு போயிட்டான். இன்னொரு நாள் வீட்டு வாசலில் உட்காந்துருந்தா அந்த சிறுமி. அப்போது அங்கே வந்த ஒருத்தர் வேடிக்கை காட்டுறேன்னு கூப்பிட்டாரு. தெருமுனைக்கு போனதும் சிறுமியோட கழுத்தில் இருந்த தங்கச்சங்கிலியை கழட்டிக்கிட்டு கண்களை மூடி 1லேருந்து 100 வரைக்கும் சொல்லு அப்படின்னு சொன்னாராம். சிறுமி எண்ணி முடிக்கிறதுக்குள்ளே அவர் அந்த இடத்துலேருந்து ஓடிட்டார். இந்த சம்பவங்களால் அந்த சிறுமிக்கு நகைகள்னாலே வெறுப்பு. அந்த சிறுமியோட பள்ளி தோழிக்கு பரிசாக ஒரு மிதிவண்டி கிடச்சிது. ஆனால் தோழி மிதிவண்டியை ஓட்டுறதுக்கு கடுமையான எதிர்ப்பு வந்ததால் அதை அவள் சிறுமிகிட்ட கொடுத்துட்றா. சிறுமியோட தந்தை ஒரு மருத்துவர். சிறுமிக்கு மிதிவண்டி ஓட்ட கற்றுக் கொடுக்குறாரு. அதை ஊரே அதிசயமாக பார்த்துச்சு. அந்த காலத்தில் பெண்கள் மிதிவண்டி ஓட்டுற பழக்கமே இல்லை. பெண் குழந்தை இப்படியெல்லாம் வண்டி ஓட்டலாமா அப்படின்னு தடுக்க பார்த்தாங்க. ஆனாலும் துணிச்சலாக பள்ளி கல்வி முடிகிற வரைக்கும் அவள் மிதிவண்டியிலேயே பள்ளிக்கு போனான். பல தடைகளை கடந்து மருத்துவராகவும் ஆனான். நகைகளை வெறுத்தவரும் ஊரே ஆச்சரியப்பட மிதிவண்டியை ஓட்டியவரும் யார் தெரியுமா? புகழ்பெற்ற எழுத்தாளரான லக்ஷ்மி தான். திருச்சி மாவட்டத்தில் பிறந்த இவரோட இயற்பெயர் திரிபுர சுந்தரி. படிப்பு மேலே ரொம்ப அதீத ஆர்வம். கல்லூரியில் மருத்துவம் படிக்க இடம் கிடச்சும் பணம் கட்ட முடியாதால் படிப்பை நிறுத்த சொன்னார் அப்பா. இவரோ ஒரு பத்திரிக்கையில் கதைகளை எழுதி அதன் மூலம் கிடைச்ச பணத்தை வச்சு படித்தார். கதை எழுதுறதுக்கு இவர் வச்சுக்கிட்ட பேர் தான் லக்ஷ்மி. 150க்கும் மேற்பட்ட நாவல்களை எழுதியிருக்காரு. ஒரு காவிரியை போல அப்படிங்கிற இவருடைய நாவலுக்கு சாகித்ய அகாடமி விருது அளிக்கப்பட்டுச்சு. ஆமாங்க, இவங்க மாதிரி துணிச்சலும் ஆர்வமும் உழைப்பு இருந்தால் வெற்றி நிச்சயமாக நம்ம பக்கம்தாங்க. நன்றி, வணக்கம்.